எல்லோருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங். அண்டு 10 மாதம் ஒரு கருவை சுமந்து பிரசவ வலியை தாங்கிக் கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பெண். இந்த சக்தி இயற்கையாக ஒரு பெண்களுக்கு மட்டும்தான், ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆணுக்கு இந்த சக்தியை கொடுக்கல. இதை தாண்டி வீட்டு வேலைகள், குழந்தைய பார்த்துக்கிறது, வேலைக்கும் போகிறாங்க பெண்கள் இன்னைக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் சல்யூட். பட் ஆண்கள்னாலும் சும்மா இல்லைல்ல, அவங்களால குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. பட் அவங்களும் ஒரு சாதாரண மனிதர் தானே. அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இந்த வடிவேல் காமெடியில் வரா மாதிரி இவன் தான் எங்கேயோ சமத்தியாக வாங்கியிருக்கான், அதனால தான் அதை பேசுகிறான் அப்படின்னு நினச்சாலும் நினச்சிக்கோங்க. அதை பற்றி எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. பட் ஒரு ஆண், சரி ஓகே, படிக்க வைக்கிற மட்டும் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை ஒரு ஆண் தாங்கிறான். ஒரு ஆணுடைய சக்தி என்ன, ஒரு பெண்ணுக்கு எப்படி அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தியை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்களோ இந்த இயற்கை, ஆணுக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கில் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வீட்டுக்கு அவ்வளோ டயர்ட்னஸில் குழந்தையும் பார்க்கணும். அந்த குழந்தையோட மகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு தன் கவலையை மறக்கிறான். எவ்வளோ ஒர்க்கில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு மனைவியினுடைய சப்போர்ட் இருந்தால் ஓகே. பட் சப்போர்ட் இல்லைன்னா அந்த குழந்தை மட்டும்தான் அவனுக்கு பெருசாக தெரியும். தென் மணி. இன்றைக்கி காசு இல்லாமல் ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க. காசு இல்லாமல் தண்ணி கூட குடிக்க முடியல இந்த உலகத்தில். ஆனால் ஒரு ஆண் காசுக்காக அவ்வளவு போராடுகிறான். அந்த சக்தியை ஆண்டவன் கொடுத்துருக்கான், பெண்ணுக்கும் கொடுத்துருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆணுக்கு ஒரு சம்பாத்தியம் இல்லைன்னா அதை ஒரு ஏளனமாக பார்க்குற உலகமும் இருக்குது. ஒரு பெண் அதை செய்யும்போது ஒரு சாதனையாக பார்க்குற உலகமும் இருக்குது. ஆண் பண்ணுறதும் ஒரு சாதனை தானே, சம்பாதிக்கிறதும். அவனுக்கான உணர்வுகள் என்ன, அவனை யார் கேர் பண்ணிக்கிறாங்க ரியலாகவே? வீட்டுக்கு சாப்பாடுலேருந்து அப்பா அம்மா பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், மனைவியை பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கீ பர்சனாக ஒரு ஆண் நிற்கிறான். எப்படி ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சக்திகள் இயற்கையாக இருந்தாலும், அவ்வளோ ஈக்குவலாக நின்னாலும், ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக நின்னாலும் ஆண்களும் பாவம் தானே. ஸோ அவங்களுக்கான உணர்வுகளை நம்ம என்றைக்குமே மதிக்கணும். அதை நம்ம மதிக்கலைன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. ஒரு பெண் பண்ணும்போது இன்றைக்கி சாதனையாக இருக்கா மாதிரி ஒரு ஆண் பண்ணுறதும் ஒரு சாதனை தான். அவனை பார்த்துக்கணும். அவன் சாப்பாட்டுக்கு கூட அவன் இன்றைக்கி நான் இதை சாப்பிட்லன்னா பரவாயில்ல, என் வீடை நான் காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்குள்ளே இருக்கும். என் குழந்தை எனக்கு முக்கியம், என் குழந்தையோடைய வளர்ச்சி எனக்கு முக்கியம், அதுக்காக நான் எதையும் விட்டுத்தர தயார். எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசிட்டு போட்டோம் அந்த உலகம். எவ்வளோ இன்சல்ட்ஸ்
அதை தாண்டி எனக்கு ஒரு மனதிலேருந்து ஒரு புன்னகை வருதுன்னா அது என் ஃபேமிலினால் வரணும். ஸோ ஆணை என்றைக்குமே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஆண்களுக்கும் சக்தி உண்டு, பெண்ணுக்கும் சக்தி உண்டு. பெண்ணை சாதனையாக பார்க்கும்போது ஆணையும் சாதனையாக பார்க்க வேண்டும். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா திருப்பி ஒரு சாரி கேட்டுக்கிறேன். பட் எல்லாரும் மதிக்கப்பட வேண்டும். என்னுடைய ஒரே கருத்து அதுதான். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமமாக பார்க்க வேண்டும். ஆணுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவனுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ பெண்ணுக்கு எவ்வளோ இதை தாண்டி எவ்வளோ பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு புன்னகை அவங்களால ஒரு ஆணுக்கு கிடச்சிதுன்னா அதை விட பெரிய கிஃப்ட் வேறு எதுவுமே கிடையாது. குழந்தையை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் மனைவியும் பார்க்குறாங்க. அதே மாதிரி மனைவியும் தன் ஹஸ்பண்டை இன்னொரு குழந்தையாக பார்த்து சந்தோஷமாக வாழணும். எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம். அண்ட் ஆல் இஸ் வெல். இது சும்மா ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன். இது எடுத்துட்டோன்னா நான் தான். ஆல் இஸ் வெல்.